சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எப்பவுமே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு உயிரை வாங்கிக்கிட்டே இருப்ப. மறுபடியும் சாப்பிடணும்னா இப்ப நான் பெல்ட் எல்லாம் லூஸ் பண்ணி விடணும். டியூட்டிக்கு போற நேரத்துல சாப்பாடு முக்கியமா பாட்டி? அக்கா, பாட்டி ஆசை ஆசையா சமைச்சிருக்காங்க. ஆளு கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பலாமே. ஏய், இது உங்களுக்கு இல்லடி, அப்புறம் இது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கா? எந்த பொண்ணுக்கு? நர்மதாவுக்கு. இல்ல, பாவம், நமக்காக அந்த பொண்ணு வந்து சாட்சியெல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்கால, அது சாப்பிடாம இருக்கும், அதுக்காக தான். ஓ, அந்த பொண்ணுக்கா? அதான் கேரியர் இவ்ளோ பெருசா இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சா விட்டத்தையே முட்டிடும் போல இருக்கே. ஆமாமாமா, அப்படின்னு செஞ்சு வச்சிருக்க. பெருசாலாம் ஒண்ணு இல்லடி, கொஞ்சம் இட்லி, கொஞ்சமா பொங்கல், அப்படியே ஆனியன் ஊத்தாப்பம் 2, கொஞ்சம் இடியாப்பம், அப்புறம் 2 புட்டு. அவ்வளவுதானா? இல்ல, இட்லி தனியாவா சாப்பிட முடியும், அதான் கோழி அடிச்சு குழம்பு வச்சேன். நீ கடைக்கு போன மாதிரியே தெரியலையே. கோழி யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தது? யார் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்? வீட்ல இருந்துச்சுல்ல ஒரு வெடை கோழி, அதை அடிச்சுட்டேன், அவ்வளவுதான். ஐயோ, அந்த நாட்டு கோழியவா? ஆமா, அதை அடிச்சுதான் குழம்பு வச்சேன். ஐயோ கடவுளே, அது நான் வாங்கி வளர்த்தது. எனக்கு இருந்த ஒரே சொத்து அதுதான், அதுவும் போச்சே. ஐயோ போச்சே போச்சே. ஐயோ கடவுளே, ஐயோ போச்சா. ஐயோ அபசகனம் புடிச்ச மாதிரி காலங்கத்தால போச்சே போச்சேன்னு என்னாச்சுப்ப? கேளுங்க, என் கோழிய அக்கா கொன்னுட்டாங்க. என்ன உளற? இல்லடி, கோழி அடிச்சு குழம்பு வச்சேன், அதைத்தான் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதானா? இதுக்குதான் சத்தமா? மா, அந்த கோழிய யாருக்காக அடிச்சு குழம்பு வச்சிருக்காங்கன்னு கேளு. அது தெரிஞ்சா நீ கொந்தளிச்சிருவ. யாருக்காக? The one and only நர்மதா மேடம்க்கு.